5 ஆண்டு ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி, அதுவும் முக்கியமா பெண்களுக்கான ஆட்சி, மக்களின் முன்னேற்றத்திற்கான ஆட்சி, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கான ஆட்சி என்பதை சொல்லி தலை நிமிர்ந்து நான் வாக்கு கேட்கிறோம். ஆனால் நம் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு தோல்வி பயத்தால் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி எதை சொல்றதுன்னு இல்லாத அளவிற்கு இன்னைக்கு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு நிலையிலே இறங்கிவிட்டார். அவர் தோல்வி பயம் மட்டுமில்லை, தோல்வி ஜுரம் வந்துருச்சு. அதனால எதுவுமே தேராதுன்னு தெரிஞ்சிருச்சு. முதலமைச்சரை கீழ்த்தரமாக விமர்சிக்க கூடிய ஒருவராக மாறிவிட்டார். தான் கூட ஒரு முதலமைச்சராக இருந்தோம், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம் என்ற ஒன்று மறந்து விட்டு இன்னைக்கு தரம் தாழ்ந்து விட்டார். முதலமைச்சரை பற்றி அவ்வளவு கொச்சையாக பேசக்கூடிய அளவிற்கு அவர் தரம் தாழ்ந்து விட்டது. அதனால இந்த தேர்தலிலே அவருக்கு நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்.